ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சங்கராய நமஹா அப்படிங்கிற திருநாமம் 599. அடுத்தது 600வது திருநாமமும் ஓம் சங்கராய நமஹா அப்படின்னு இருக்கு. முதல்ல 599க்கு சொன்னது சுகத்தை அளிப்பவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருளில் சொன்னது. இதே திருநாமம் தான் 440ஆவும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 600வது திருநாமத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, சங்கராய நமஹா அப்படின்னா சந்தேகங்களோட சங்கம், சந்தேகங்களோட கூட்டம். அதை சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தேகங்களோட கூட்டமான சங்கத்தை ரஹா அப்படின்னா எரிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ர அப்படிங்கிறது அக்னி பீஜம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பீஜாட்சரம் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது பீஜ அக்ஷரம், அதாவது எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, எத்தனையோ அந்த வார்த்தைகள்னால பல செயல்கள்லாம் நடக்கிறது, அதோட பலன் நமக்கு தெரியறது. இது அத்தனைக்கும் விதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பீஜம் விதை. கண்ணுக்கு பார்த்தா பெரிய மரமாக தெரியறது, அதில் பழங்கள்லாம் இருக்குது, காயெல்லாம் இருக்குது, பூவெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மரம் எப்படி வந்தது அப்படின்னு இத்தினூண்டு ஒரு விதைக்குள்ளேந்து. அது ஆச்சரியம் இல்லையா? இருக்கிறதுலே பெரிய மரமாக இருக்கக்கூடிய ஆலமரம், அரச மரம் அதெல்லாம் பார்த்தோம்னா அதோட வேலை தான் இருக்கிறதுக்குள்ளேயே இந்த ரவை மாதிரி இத்தினூண்டுக்காக இருக்குது. இத்தினூண்டுக்குள்ளே இத்தனாம் பெரிய மரத்தை உருவத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? ஆச்சரியம் இல்லையா அது? அதனால் அதைத்தான் பீஜாட்சரம் அப்படின்னு. இந்த வார்த்தைகளுக்குள்ள எத்தனையோ நாம் சாதனை பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள்லாம் எதனால் வந்தது? சில அக்ஷரங்கள்னால. அதை பீஜாட்சரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ஷரங்கள்லாமே யாரோட வடிவம்? பராசக்தியான அம்பிகையோட வடிவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் இந்த ர அப்படிங்கிற ரேபம் அக்னி பீஜம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரங்கிற எழுத்துக்கு நெருப்புக்கு உண்டான குணம், எரிக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது எதெல்லாம் எரிக்கும் அப்படின்னர்? வேண்டாதெல்லாம் எரிக்கும். ராம அப்படிங்கிற 2 எழுத்துலேயே இந்த தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த ரேங்கிறது அது எதுக்கு அப்படி அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னர்? இந்த ரேங்கிறது என்ன பண்ணுறதா அப்படின்னர்? பாவத்தை அத்தனையும் அழிச்சுறது, போக்கிறது. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அவருக்கு நல்லது பண்ணணும், அவருக்கு நல்ல கதி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவரோட கர்ம வினைகள்லாம் அழிக்கணும், அவரோட பாபத்தெல்லாம் அழிக்கணும். அப்புறம் பரிசுத்தமாக்கி அப்புறம் தானே அவருக்கு அந்த மோட்ச நிலையை கொடுக்க முடியும். அப்போது முதல்ல பண்ண வேண்டியது என்ன? இந்த பாபத்தை அழிக்கிறது, கர்ம வினையை அழிக்கிறது. ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம், ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகிறது அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டிய காரியம் என்ன? அந்த இடத்துல போய் சுத்தம் பண்ணணும். அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் போக்கி பரிசுத்தம் பண்ணி பழசெல்லாம் களைஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ண முடியும். அதை போல தான் இது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரேங்கிற அந்த எழுத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறதுனால அந்த ரேங்கிற எழுத்தை அக்னி பீஜம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொருளில் தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகங்களோட கூட்டத்தை அழிக்கக்கூடியவர், தகிக்கக்கூடியவர். அதனால சங்கராய நமஹா அப்படின்னு சொல்கிறது. அப்போ சந்தேகங்களோட கூட்டத்தை அழிக்கக்கூடியவர்னா என்ன? இது ரொம்ப அழகாக இதுக்கு பொருள். அப்படி என்னன்னா, தெளிவற்றவைகளை தெளிவுபடுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். தெளிவை குடிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தானே திருமூலர் சொல்ற, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், திருநாமம் செப்பல், திருவுரு சிந்தித்தல், இப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? அந்த கிளாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெளிவை கொடுக்கறது. அந்த குழப்பத்தினால தான் உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிஞ்சிக்காத
ஒரு தெளிவு ஏற்படாத, அதனால தான் பல பிரச்சனைகள் வருது. அதனால் இவர் எப்படி இருக்கார்னர், சங்கரனாக இருந்து நம்மளோட சந்தேகங்களெல்லாம் அழித்து தெளிவாக எல்லாத்தையும் நமக்கு விவரிக்கக்கூடியவர், அதை நமக்கு அருளக்கூடியவர், தெளிவை கொடுக்கக்கூடியவர். அதனால இவர் சங்கரர் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சோழ நாடு அப்படிங்கிற இடத்துல பணீந்திர யாஜுகர் அப்படின்னு ஒரு பெரிய வேதவித்து இருந்தார். இந்த யாஜுகர் யஜ்வா இவாளம் என்னென்ன வேதத்தில் சொன்ன வேள்விகளெல்லாம் விடாத பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பொறுப்போட ஸ்ரத்தையாக பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பணீந்திர யாஜுகர் என்ன பண்ணார், அவள் பரம்பரையாக பண்ணிட்டு வர ஒரு சிறப்பான வேள்வி என்ன அப்படின்னா மாஹேஸ்வர விரதம் அப்படின்னு ஒன்று. இந்த மகேஸ்வரன் அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது யாருன்னு தெரியும். அந்த மாஹேஸ்வர விரதம் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய வேள்வியை இவர் தொடங்குறார். இது பண்ணுறதுனால ரொம்ப அரிதான ஒரு வேள்வி. இதை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமமான காரியம். அதை இவர் பண்ணுறார் அப்படின்னோடனே நாட்டில் இருந்த ராஜாவான சோழராஜா என்ன பண்ணினார், அவர் இதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் உதவி பண்ணுறதுக்கு அவர் முன் வந்தார். இது மட்டும் இல்லை, உலக நாட்டில் உள்ள பல ரிஷிகளும் இன்னும் மகான்கள்லாம் இதை பற்றி கேள்விப்பட்டு இது ஒரு அபூர்வமான வேள்வி, இதில் போய் நாம் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் வரா. இந்த சோழ தேசத்துக்கு இந்த பணீந்திர யாஜுகர் பண்ணக்கூடிய இந்த மாஹேஸ்வர விரதத்துக்கு வரா. அப்படி வரத்தே பிரமாதமாக யாகசாலையெல்லாம் அமைக்கப்பட்டு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ கிரமமாக எப்படி பண்ணணுமோ, இவர்கள் மூதாதையர்கள்லாம் எப்படி பண்ணியிருந்தாலோ எல்லாத்துக்குமே ஒரு கிரமம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி பண்ணினா தான் உண்டான பலன் கிடைக்கும். இப்படி எல்லாம் ரொம்ப சிரேஷ்டமாக பண்ணிகிட்டே வர்றார். இப்படி பண்ணிகிட்டே வரத்தே பெருசாக யாகத்துக்கு வேள்வி தீ மூட்டி அதில் தேவர்களுக்கெல்லாம் ஆகுதி கொடுக்கறது. இது சிவபெருமான் தான் முக்கியம். அதில் இதில் எல்லா தேவர்களும் சிவபெருமான் அப்படின்னாலே அந்த பரிவார தேவதை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த எல்லா தேவர்களுக்குமே ஒரு கூட பரிவாரங்கள்லாம் இருக்கும். இப்போது எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒரு மந்திரி வரார் அப்படின்னா உடனே அவரை சுற்றி அவரோட பரிவாரங்கள் வருது. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம், பரிவாரம் அப்படின்னா அவர்கள் சேர்ந்தவர்கள் எல்லாரும் இப்படி வரா இல்லையா. அதை போல் ஒவ்வொரு தேவர்கள் அப்படின்னு கூப்பிட்டா அந்த தேவர்களுக்கு உண்டான பரிவாரங்கள்லாமும் இருக்குது. அவர்களுக்கெல்லாமும் முதல்ல நாம் திருப்திப்படுத்தணும். வந்திருக்கா அப்படின்னா எல்லாரையுமே நாம் ஒரு மரியாதை பண்ணி அவர்களுக்கு ஒரு ஏதானும் ஒன்று கொடுத்து அனுப்புறது தானே நம்மளோட மரபு. அதனால் இந்த பணீந்திர யாஜகர் என்ன பண்ணுறார், எல்லா தேவதைகளையும் குறித்து ஆகுதி கொடுக்குறார். இது ஒரு விசேஷமான அபூர்வமான வழிபாடாக இருந்ததுனால தேவர்கள்லாம் இந்த யாஜகரோட தவத்தை மெச்சி அவர்களே நேர வாங்கிக்கிறார். பொதுவாகவே அக்னியில் தான் கொடுக்கணும், அக்னி மூலியமாக தான் தேவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது விதி, அதை மீற முடியாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பண்ணக்கூடியவர்களோட பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்காக, இந்த நடக்கக்கூடிய இந்த காரியத்தோட பெருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த தேவர்களே நேர வாங்கிக்கிற ஒரு சில விஷயங்களும் உண்டு. அப்படிதான் இந்த மாஹேஸ்வர விரதத்தில் இவர் பண்ணக்கூடியத்தில் தேவர்கள்லாம் வாங்கிக்கிறா. முன்னமே பார்த்தோம், சோமாசிமாரன்கிற நாயனார் தன்னோட யாகத்தில் சோம யாகத்தில் சிவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியை சிவபெருமானே நேர வாங்கிக்கணும் அப்படின்ட்டு திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சிபாரிசுக்கு போய் வாங்கிட்டார் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. இது மாதிரி சில பேருக்கு ஆசை வரும், அது நடக்கக்கூடியது. ஆனால் இது விதி விலக்காக நடக்கக்கூடியது தான். பொதுவாக விதி அக்னேய ஸ்வாஹா அப்படின்னு எந்த தேவதைகளை உத்தேசித்து நாம் ஆகுதி கொடுக்குறோமோ அதை அக்னியில் தான் போடணும். போட்டால் அந்த அக்னி தான் அதை எந்த தேவதைகள் எங்கே இருக்காளோ அவர்களுக்கு சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு கடமை. இப்போ இவ பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் தேவர்கள்லாம் கையை நீட்டி எல்லாம் வாங்கிக்கிறா. இது எல்லாருக்குமே ஆச்சரியமானது, ரொம்ப சந்தோஷம், ஒரு அபூர்வமான விஷயம் இல்லையா. அதனால் எல்லாரும் சந்தோஷப்படுறா. அப்படி இருக்கிறதே ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஆகுதி கொடுக்கறதே எல்லோரும் வாங்கிக்கிறதே சிவபெருமானோட பரிவாரம். அதில் சண்டன், பிரச்சண்டன், பத்ரன்,
உபபத்ரன் இப்படின்லாம் அவர்களோட பரிவார தேவதைகள். இந்த தேவதைகளுக்கெல்லாமும் ஆகுதி கொடுக்கணும் இல்லையா? அப்போ கொடுக்கறதே என்ன ஆச்சு, இந்த சண்டன், பிரச்சண்டன், பத்ரன், உபபத்ரன் இவாளெல்லாம் குறித்து அவர்களுக்கு ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு அக்னியில் அப்படி போடலாம் அப்படிங்கிறது எல்லா தேவதைகளும் வந்தால் இவாள்லாம் வரவே இல்லை. இந்த பரிவார தேவதைகள் வரலை. இது வரலை அப்படின்னா இவரும் மந்திரத்தை வச்சுட்டு ஆகுதியை வச்சுட்டு காத்துருக்கார், வரமாட்டேங்கிறது தாமசமாகுது. எதனால் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பரிவாரங்கள் எல்லாம் கைலாயத்தில் சிவபெருமான் வேற ஏதோ வேலையை ஏவிருக்கார். வேற ஏதோ வேலையாக ஏதோ சொல்லியிருக்கிற அதில் இருந்துருக்கா. அந்த சிவபெருமானோட ஆணையை அவர்கள் நிறைவேற்றுறதுனால இங்கே இந்த சோழ தேசத்தில் நடக்கக்கூடிய இந்த மாகேஸ்வர விரத யாகத்தில் இவர்களால் வாங்கிக்கிறதுக்கு வர முடியல. அதனால் அவள் அந்த வேலையை அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா இதை பண்ணியிருக்கிறது சொல்லியிருக்கிறது யாருன்னு தங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார். அதனால் இந்த சண்டன், பத்ரன், உபபத்ரன் இவாள்லாம் வரலை. இவர் பார்த்தார், அவருக்கு வருத்தமாக போயிடுத்து. இப்படி எல்லா தேவதைகளும் வாங்கிக்கிறதே, சிவனோட பரிவார தேவதைகள் இன்னும் வரலையே, அவர்கள் ஏன் காலதாமதம் பண்ணுற, என்ன தவறு நடந்தது, இப்படிலாம் ஆச்சுன்னா ஏதோ அதில் குறை இருக்கணும், தவறு இருக்கணும், அதனால தான் தேவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு வரல அப்படின்னு தெரியறது. இவர் அதை பற்றி யோஜனை பண்ணிட்டு இருக்கு, என்ன ஆச்சோன்னு கவலை வந்துடுத்தோ. இப்படி ஆகிடுத்து, இப்படி இவர்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினா தான் யாகம் பூர்த்தி ஆகும், இந்த விரதம் பூர்த்தி ஆகும். இப்படி பூர்த்தி ஆக முடியாத நிற்கிறதே அப்படின்னு இவர் கவலைப்பட்டாரோ இல்லையோ, அவர் உடனே மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுறார், நான் என்ன தப்பு பண்ணினேன், இதில் என்ன குறை இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அதனால் பரமேஸ்வரா இந்த யாகம் நல்லபடியாக பூர்த்தியாகி எல்லா தேவர்களும் திருப்தியை அடைஞ்சு அருள் செய்ய முடியுமா, இந்த விரதம் மாகேஸ்வர விரதம் பூர்த்தி அடைய முடியுமா, நீங்கள் தான் உதவி பண்ணணும், நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு சிவபெருமானை குறித்து இவர் மனசார வேண்டிண்டு இந்த சண்டனுக்கு, இந்த சண்டன், பத்ரன் இவாளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு திருப்பி எடுக்கிறதே என்ன ஆச்சுன்னு நேர எய்த்தாப்பில் கை வந்தது. கை வந்தால் அதில் வாங்கிக்கிற யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானே நேராக வாங்கிக்கிறார். இவர் வாங்கிக்கிறார். இப்போது இந்த பனீந்திரயாஜகர் எல்லா ரிஷிகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. யாரை குறித்து நாம் கொடுக்குறாளோ இவர் அந்த பரிவார தேவதைகளை குறித்து கொடுக்குறார், ஆனால் பிரதான தேவதையான சிவபெருமானே வாங்கிக்கிறாரே இதை அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அப்போ சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறார், நீ கவலைப்பட்ட அவர்கள் வேறு வேலையாக இருக்கிறதுனால, என்னோட ஏவல் அங்கே பண்ணின்னு இருக்கிறதுனால அவர்களால் வர முடியல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி, இப்போ இவருக்கு கொடுத்தாச்சு, இவரும் வாங்கிண்டாக்க அப்போ அவளுக்கு, அப்போ சொல்கிற சிவபெருமான், அப்பா நாமம்தான் வேறையாக இருக்கே வழிய, ரூபம்தான் வேறையாக இருக்கே வழிய, இருக்கக்கூடிய சக்தி அந்த பரபிரம்மங்கிறது ஒன்று தான். அதனால் இப்படி பலவிதமான நாமரூபங்களில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மூலசக்தியான அந்த பரபிரம்மம் ஒன்று, அது நான் தான் அப்படின்னு சொல்லி, அதனால் எனக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், அவர்களுக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை இதையே திருப்பினா அவர்களுக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், தனக்கு கொடுத்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி அத்தனை பேரையும் தெளிவுபடுத்தி சர்வம் தான் தான், எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அந்த பரம்பொருளுங்கிறது ஏகமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துறதுனால சங்கராய நமஹ அப்படின்னு தெளிவை கொடுக்கக்கூடிய. இது மாதிரி சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பலவிதமான நாமரூபங்களில் உருவம் இருக்கிறதுனால இது தனித்தனியாக அப்படின்னு இல்லை, எல்லாம் சேர்ந்த ஒரே ஒன்று தான், பலவிதமான பேர்லேயும் ஊர்லேயும் உருவத்திலையும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கரோட பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.